தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி இதோ. அவர் மேல ஜாமீன்ல தான் வெளியே இருக்காரு. நில மோசடி, மோசடி பத்திரம் போட்டது, மிரட்டுறது, ஃபோர்ஜரி, அதுக்கப்புறம் சீட்டிங், மிரட்டல், ஆள் கடத்தல், இப்படி 31 கேஸ் இருக்கு, கிரிமினல் கேஸ். மற்ற பொலிட்டிக்கல் கேஸோடு சேர்ந்து 31 கேஸ் வந்து இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அருமையண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே. குட்கா வழக்குலேருந்து எல்லா வழக்கும் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நீங்க கரப்டான ஆளை ஏன் சேர்க்குறீங்கன்றதான் கேள்வி. ஊழல் சக்தின்னு சொன்னது இவர் தானே. ஊழல் சக்தி இவரையும் மற்ற எல்லாரும் தான் நீங்கள் சொன்னீங்க அதிமுக கம்யூனிஸ்டர்களில். அந்த ஊழல் சக்தி இன்னைக்கு தாவேக்கான சேர்ந்தோடனே தூய சக்தியாக மாறிடுச்சா? ஊழல் சக்தி எப்படி தூய சக்தியாக மாறும்? நீங்கள் வாக்காளர்களுக்கு என்ன சொன்னீங்க? இப்போ பிளாக் மணியை கையாண்ட ஒரு நபர் தான் விஜய். ஆதவ் அர்ஜுனா முழுக்க லாட்ரி காசு, லாட்ரி பணம்ன்ற கள்ள நோட்டு அடிக்கிறதா. கள்ள நோட்டு லாட்ரி பணத்தை செலவழித்து தான் ஆட்சி அதிகாரம் என்பது வந்திருக்கு. இந்த கரப்டை பூரா மொத்தமாக வந்து சேர்க்கிற போது நீங்கள் அடிப்படையிலேயே கருப்பு பணத்துக்கு எதிரானவர் கிடையாது, கள்ளப்பணத்துக்கு எதிரானவர் கிடையாது, லாட்ரிக்கு எதிரானவர் கிடையாது. முறைகேடான வழியில் சமரித்த பணத்தை வைத்து தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. அப்போ தேர்தலுக்காக நீங்கள் பேசியது என்பது ஏமாற்று அப்படின்னு நான் சொல்கிறேன். விஜய் இல்லைன்னா பதில் சொல்லட்டும். இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு. இது வெறும் ட்ரெய்லர். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இன்னைக்கு விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேருமே இன்னைக்கு வந்து டிவிகேவில் வந்து சேர்ந்தது வந்து இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறிக்கிறது. இது குறித்து செங்கோட்டையன் பேசும்போது என்ன சொன்னான்னா, இங்கு வந்து நேர்மை இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, அதனால் மகிழ்ச்சியாக எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய குழாமை கொண்டாடிட்டு. இதில் இன்னொரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வரலங்கிறது அதுவும் பேசும் பொருளாக இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வு, சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகள், அதிமுகவிலிருந்து தொடர்ந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால் இணைகிறது, முன்னாள் அமைச்சர்கள் இணைகிறது. இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குற போது அதிமுக கட்சியில் உள்ள பிரச்சனைன்றது ஒன்று. ஆனால் விஜய் ஒரு ஊழல்வாதி, விஜய் தாவேக்கா என்ற கட்சி ஒரு ஊழல் கட்சி, தாவேக்கா என்ற கட்சியும் விஜயும் தேர்தலில் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆதாரம்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். திரும்பவும் சொல்கிறேன், விஜய் ஒரு ஊழல் பேர்வழி, தாவேக்கா ஒரு ஊழல் கட்சி. ஓட்டு போட்ட மக்களை, ரசிகர்களை விஜய் ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்றது ஆதாரம்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு. விஜய் தேர்தலின் போது, தேர்தலுக்கு முன்பாக இந்த 2 வருஷமாக அவர் என்ன பேசினார் அப்படின்றத அடிப்படை என்ன பேசினார்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகே. முதல் விஷயம், அவங்களோட டிவிகேயோட அடிப்படை முழக்கமாக அவங்க வச்சது நேர்மையான, வெளிப்படையான, ஊழலற்ற ஆட்சி வழங்கும் மாற்று சக்தி. ஊழலற்ற மாற்று சக்தி அப்படின்னு சொன்னார். 1. 2வது, ஊழல் தொடர்பாக என்ன சொன்னார்னா, ஊழலுக்கு 0 டாலரன்ஸ், பூஜ்ய சகிப்புத்தன்மை தான் ஊழலை பொறுத்த நாங்கள் இருப்போம். 0 டாலரன்ஸ் சொன்னார். 1. 2வது, அரசியல்ன்றது தொழில் கிடையாது, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை. அவர் சொன்ன வரியே நான் வாசிக்கிறேன். இன்னொன்று முக்கியமாக சொன்னார், அந்த வார்த்தையை அப்படியே வாசிக்கிறேன். ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழகத்துக்கு நேர்மையான ஆட்சி தேவை. அதிமுகவை பற்றி என்ன சொன்னார்? தற்போது ஆளும் தீய சக்தி திமுகவும் முன்பு ஆட்சி செய்த ஊழல் சக்திக்கும் எதிராக போராடும் தைரியம் டிவிகேக்கு இருக்குது, அது 2க்கு எதிராக நாங்கள் மாற்று தான் நாங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு கட்சியில் சேர்ந்துருக்கவங்க 2 பேர் எடுத்துக்கிறோம். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வந்து அவர் மீது என்னென்ன வழக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 1, 2016 மார்ச் 31, 2021 வரை அவர் தேர்தல் பத்திரத்தில் அவருக்குரிய சொத்து விவரங்கள், குடும்ப வருமானம் சொல்லியிருக்குது
2016 ஏப்ரல் 1 அவருடைய சொத்து 6.41 கோடி. 2021 அவருடைய சொத்து 57.77 கோடி. சரியா? 57 கோடி 77 லட்சமாக மாறி இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு அதுக்கு தான் வழக்கு தாக்கல் செய்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் வந்து சட்டப்பூர்வமாக காட்டியிருக்கிறது, சட்டப்பூர்வமாக அஃபீஷியலாக காட்டியிருக்கிறது 57.77 கோடி, 57 கோடி 77 லட்சம். அதில் அவர் காட்டியிருக்கிறது செலவு வந்து 34 கோடியே 51 லட்சம். மீத பணம் வந்து 27.22 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 27.27 கோடியே 22 லட்சம் சட்டவிரோதமாக சேர்த்தது, முறைகேடான வழியில் சேர்த்தது, அதற்கு அவர் முறையான விளக்கம் எதுவும் கொடுக்கல என்று சொல்லி டிவிஎஸ்சி வழக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பதிவு செய்து 210 பக்கத்திற்கு குற்றப்பத்திரிக்கை அவர் மீது வேறு எஃப்ஐஆர் கிடையாது, எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்து 800 ஆவணங்களை பரிசீலித்து 210 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை பிரமா ஃபேசி அவர் மேலே கேஸ் இருக்குன்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து புதுக்கோட்டை பிடிஜே கோர்ட்டில் அவர் ரெகுலராக அவர் மனைவியும் வாய்தா ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கட்சியில் சேர்றாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் நான் சட்டத்தின் முன் நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இவரை சட்டத்தின் முன் நிறுத்துவாரான்னு சொல்லுங்கள். இது மட்டும் கிடையாது, விஜயபாஸ்கர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டில் 16 கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதுலேயும் முறைகேடான முறையில் பணம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு. ஓகே. 3வது குற்றச்சாட்டு 2017 அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ தான் ஆர்கே நகர் பை எலெக்ஷன் வந்துச்சு. ஆர்கே நகர் பை எலெக்ஷனுக்கு பெரிய அளவில் பணம் கொடுக்கறதுக்கு இவர் பணத்தை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரைட் பண்ணி எடுத்து அந்த எலெக்ஷனுக்கு கேன்சல் ஆனதில் முக்கியமான ஒரு ஆள் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். ஆர்கே நகர் எலெக்ஷனில் ரொம்ப ஊடகங்களில் கடுமையாக அவர் மீது குற்றச்சாட்டு, அதற்கான ஆதாரங்கள், அவர் பணம் கொடுக்க வச்சுருந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்தாங்க. அப்போது ஒரு பை எலெக்ஷனே பணம் கொடுத்து காலி பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களோட சேர்ந்தனே எப்படி ஆகுறாரு? இது 3வது குற்றச்சாட்டு. 4வது குற்றச்சாட்டு சொல்கிறேன், குட்கா ஊழல். நம்மளுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் பிரபலமான ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. குட்கா ஊழல் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு ஊழல். சரிங்களா? இன்றைக்கி போதைப் பொருள் பயன்பாடு தமிழ்நாடு சீரழியுது. நான் போதைக்கு எதிராக விஜய் இப்போ ஊர்வலமெல்லாம் ஓடி இருக்காரு, 3 கிலோமீட்டர் ஓடினான்னு சொல்கிறாங்க. அந்த போதைப் பொருளை தமிழ்நாடு முழுவதும் விற்று தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழிப்பதற்கு பண்ண ஊழலில் இவர் பேர் இருக்குது. அதுக்கு இவர் பணம் வாங்கியிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் யார் யாருக்கு பணம் போச்சுன்றதில் இவருக்கு பணம் வாங்கியிருக்காரு. அதில் சிபிஐ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங். இது 4வது குற்றச்சாட்டு. 5வது வந்து 2024 மார்ச்சில் இடியிலேருந்து அவருக்கு சொந்தமான பல இடத்துல ரெய்ட் பண்ணி ஏராளமான டாக்குமெண்ட் எடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷனும் பெண்டிங். மொத்தம் அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையில் அவர் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு, நிறைய குற்றச்சாட்டு வந்திருக்கு. பல கட்சிகள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவர் மேலே 12 கிரிமினல் கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குது. இப்போ இது புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோட வரலாறு, ஹிஸ்ட்ரி. இப்போ இவ்வளவு நேரடியாக ஒரு வெளிப்படையான ஒரு கரப்ட் பேர் வழி இன்றைக்கி இந்த கட்சியில் போய் சேர்றாரு. அதை எந்த நிபந்தனையுமின்றி எந்த விமர்சனமுமின்றி நீங்கள் விமர்சிச்சிங்க ஊழல் கட்சின்னு. இவரை தானே சொன்னீங்க, ஊழல் சக்தின்னு சொன்னது இவர் தானே. ஊழல் சக்தி இவரையும் மற்ற எல்லாரும் தான் நீங்கள் சொன்னீங்க, அதிமுக மினிஸ்டரில். அந்த ஊழல் சக்தி இன்னைக்கு தாவேக்கான சேர்ந்தோடனே தூய சக்தியாக மாறிடுச்சா? ஊழல் சக்தி எப்படி தூய சக்தியாக மாறும்? நீங்கள் வாக்காளர்களுக்கு என்ன சொன்னீங்க? வாக்காளர்களுக்கு நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் சக்தியை எதிர்க்கிறோம், ஊழல் செய்வதிலே சட்டத்தின் முன் நிறுத்துவோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ புதுக்கோட்டை விஜயபாஸ்கரை உங்கள் டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்குமா? அவர் மேலே ப்ராப்பராக லீகலாக வந்து அவங்க மேலே ட்ரையல் நடக்குமா? இந்த வழக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? குட்கா வழக்குலேருந்து எல்லா வழக்கும் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். இல்லை, இதுக்கு தான் வந்து நிர்மல்குமார் அமைச்சர் பகுதி என்ன சொல்கிறாருனாக்க, இங்கே அவங்க வந்தாலும் கூட அவங்க மீது உள்ள வழக்குகள் தொடர்ச்சியாக அது நடக்கதான் செய்யும், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கரப்டான ஆளை ஏன் சேர்க்குறீங்கன்றதான் கேள்வி. ஏற்கனவே ஊழல்வாதி என்று அறியப்பட்ட நபர்களை உங்கள் கட்சியில் எதுக்கு சேர்க்குறீங்க? இவரை பொறுத்து ஒன்று. 2வது,
எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆமாம். அவர் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாரு. அவரை 2021 டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணி வருமானத்துக்கு அதிக சொத்து சேர்த்ததா அவருக்கு கேஸ் போட்டிருக்கிறாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் சீஸ் பண்ணி அது பெண்டிங் இருக்குது. ரெண்டாவது 2025 அவர் மேலே மணல் கடத்தல் வழக்கு இருக்குது. மணல் கடத்தல், மணலை வந்து கடத்தி ஒரு இடத்துல மொத்தமாக வச்சு விற்கிறது. மணல் கடத்தல் எவ்வளோ பெரிய குற்றம் சொல்லுங்கள். அது ஒரு மினிஸ்டர், பழைய மினிஸ்டர் அது செஞ்சுருக்கிறாரு. அது எல்லாம் பெயிலில் வந்திருக்காரு. இப்போ அவர் மேலே ஜாமீனில் தான் வெளியே இருக்காரு. நில மோசடி, மோசடி பத்திரம் போட்டது, மிரட்டுறது, ஃபோர்ஜரி, அதுக்கப்புறம் சீட்டிங், மிரட்டல், ஆள் கடத்தல், இப்படி 31 கேஸ் இருக்குது. கிரிமினல் கேஸு. மற்ற பொலிட்டிக்கல் கேஸோடு சேர்ந்து 31 கேஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கே ஒரு 12 கேஸு, இங்கே ஒரு 31 கேஸு. அதில் முக்கியமாக போராடுற வழக்கை விட்டுருங்க, மீத வழக்கு எல்லாம் இவர்கள் அப்பட்டமான ஊழல் பேர்வழிகள் அப்படின்னு எல்லா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது. அவங்க கட்சிக்கும் தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை இன்னைக்கு உங்கள் கட்சியில் சேர்ப்பதன் மூலமாக என்ன செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை நீங்கள் நடத்துவீங்க? நாளைக்கு புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு சீட் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கரூர் விஜயபாஸ்கருக்கு சீட் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அப்போ அவங்க வந்தாங்கன்னா அதே ஊழல் தான் நடக்கும். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? நீங்கள் என்ன தூய சக்தி? அப்போ இந்த விஜய் என்ற நபர், தாவேகா என்ற கட்சி அடிப்படையிலேயே கரப்ஷனான முறையில் பணத்தை அவர்கள் செலவு பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. அந்த கரப்ஷன் பற்றி அவங்களுக்கு தெளிவான நிலை ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக ஊழல் ஒழிப்புன்னு அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் நூற்றுக்கணக்கான படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அதில் பெரும்பாலும் எல்லா படத்துக்கும் வந்து பெரும்பாலான அமௌண்ட்டு பிளாக் மணி தான் வரும். இப்போ பிளாக் மணியை கையாண்ட ஒரு நபர் தான் விஜய். ஆதவர்ஜனா முழுக்க லாட்ரி காசு, லாட்ரி காசை மையப்படுத்தி தான் அந்த லாட்ரி பணத்தை செலவழித்து தான், லாட்ரி பணம்ன்ற கள்ள நோட்டு அடிக்கிறதா, கள்ள நோட்டு லாட்ரி பணத்தை செலவழித்து தான் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் இவங்களை அடுத்து இந்த கரப்டை பூரா மொத்தமாக வந்து சேர்க்குற போது நீங்கள் அடிப்படையிலேயே கருப்பு பணத்துக்கு எதிரானவர் கிடையாது, கள்ள பணத்துக்கு எதிரானவர் கிடையாது, லாட்ரிக்கு எதிரானவர் கிடையாது, முறைகேடான வழியில் சமாளித்த பணத்தை வைத்து தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. அப்போ தேர்தலுக்காக நீங்கள் பேசியது என்பது ஏமாற்று அப்படின்னு நான் சொல்கிறேன். விஜய் இல்லைன்னா பதில் சொல்லட்டும். நீங்கள் எதுக்கு வந்து இன்றைக்கி ஊழல் பேர்வியில் உங்கள் கட்சியில் சேர்த்தீங்க? ஏற்கனவே 4 பேர் எதுக்கு வந்து சேர்த்தீங்க? 2வது குதிரை பேரம் இல்லை அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இது நேரடி குதிரை பேரமாக இல்லையா? எங்கள் தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டு அந்த மை வந்து இன்னும் முழுசாக போகலங்க. இந்த பாருங்கள், என் வரல அந்த மை இருக்கா? இன்னும் அது போகல. ஆமாம். இந்த மை போகிறதுக்கு முன்னாடி இத்தனை எம்எல்ஏவை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் யோக்கியமான ஆளா? உனக்கு வாங்க வேண்டிய தேவையும் கிடையாது. உனக்கு மெஜாரிட்டி இருக்குது, ஆட்சி போயிட்டு இருக்கும்போது ஏடிஎம்காரன் 10 பேரை விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? இப்படி வாங்குறது குதிரை பேர் எல்லாம் வேறு என்ன பேர் அது? நீ எப்படி திமுக விமர்சனம் பண்ணுவ? இப்போ இவர்களுக்கு திமுக விமர்சிப்பதோ வேறு எந்த கட்சியை விமர்சிப்பதோ எந்த அருகதையும் தகுதியும் யோக்கியதையும் விஜய் கட்சி கிடையாது, டிவிகே கிடையாது. இது நாளாந்தரமான ஒரு சீரழிமான ஊழல் பார்ட்டி அப்படின்றத எந்த தயக்கம் இல்லாமல் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரியாத ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு கூட்டம். இன்னைக்கு கூட விஜய் வரல. ஆமாம், அதுக்கு வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு செய்தியும் வெளியிடப்படல. ஆனால் முதல் தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவர் வராருன்றத ஒரு தகவல் வெளியாகி மீடியாவில் வெளியாகிச்சு. ஆனால் அவர் வரலைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நான் சொல்கிறேங்க, இத்தனை பேர் முன்னாள் அமைச்சர் போகிற போது கூட அவர் வரல அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கிள்ளுக்கீரையாக விஜய் மனிதர்களை நினைக்கிறார் அப்படின்றதான் விஷயம். இந்த புஷி ஆனது முன்னாடி தான், யாருனாலும் புஷி ஆனது முன்னாடி தான் நீங்கள் போய் இல்லை, அவர் ஒரு வேளை இதெல்லாம் இந்த மாதிரி ஊழல்வாதிகளும் சேர்க்கலாம் ஒரு அசிங்கப்பட்டு வராமல் இருக்காரோ? அவங்க கட்சி சேர்த்துக்கலாம், அவர் வரமாட்டாரா? கட்சி தலைவர் அவர் தானே, கட்சியில் அவங்க சேர்ந்துக்கலாம். இப்போ செங்கோட்டையனை சேர்த்தீங்க, செங்கோட்டையன் பெரிய உலகமாக புனிதரா? செங்கோட்டையன் புனிதரான்னு கேட்குறேன். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வாச்சாத்தி சம்பவம் இருக்குது. கடம்பூர் ராஜ் சேர்த்தீங்க, அவர் புனிதரா? இத்தனை எம்எல்ஏ சேர்த்தீங்கல்ல, அந்த எம்எல்ஏ ரிசைன்மெண்ட்டில் போனாங்க. உங்களுக்கு 25 பேர் ஓட்டு போட்டாங்களங்க, அது போகிற போக்கில் போட்டாங்களா? அதுக்கு பணம் கொடுக்காம அது நடந்திருக்குமா? யாரால் அதை நம்ப முடியுமா? 25 எம்எல்ஏ ஏடிஎம்கே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, போனால் அவங்களுக்கு பதவியும் போனாலும் போயிடும் அப்படின்றது தெரியும். காசு வாங்க ஓட்டு போடுவாங்களா? இப்போ நீங்கள் குதிரை பேரம் நடத்தி தான் உங்கள் ஆட்சியை முதல்ல தக்க வச்சிங்க. குதிரை பேரம் நடத்தி தான் ஏற்கனவே 4-5 எம்எல்ஏவை நீங்கள் சேர்த்தீங்க. இப்போ குதிரை பேரத்தில் இவங்களையும் சேர்க்குறீங்க, இவங்களையும் ரிசைன் பண்ண வைக்கிறீங்க. அப்போ மக்களை இவர்கள் முடிய அளவுக்கு கூட மதிக்கவில்லை.
தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை முடியளவு கூட மதிக்கலைன்றதா? இப்போ நீங்கள் யாரை எதிர்த்து ஜெயிச்சிங்க சொல்லுங்கள். குறிப்பாக அதிமுக திமுக என்ன சொன்னீங்க? திமுக தீய சக்தி கூட்டணி கூட அவர் கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லி சொன்னாரு. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஊழல் சக்தியில் இருந்தவங்க தானே இவங்க. இப்போ 7-8 எம்எல்ஏ முன்னாள் மினிஸ்டர்லாம் அந்த ஊழல் சக்தியில் அங்கே இருந்தவங்களை எதிர்த்து உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஊழல் சக்திக்கு ஓட்டு போடல, தீய சக்திக்கு ஓட்டு போடல என்று நீங்கள் சொன்னதை நம்பி ஊழல் சக்திக்கு இவர் எதிராக இருப்பார் விஜய் என்று நம்பி ஓட்டு போட்டாங்களே, அந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து அதே ஊழல் சக்தியில் நீங்கள் சேர்க்குறீங்களே, துரோகமா இல்லையா? அப்பட்டமான துரோகமா இல்லையா? விஜய்க்கு ரசிகர்கள் யாராவது கேட்குறாங்களா? குறைஞ்சபட்ச பகுத்தறிவு உள்ள நபர்கள், சிந்திக்கக்கூடிய நபர்கள் கேட்கணுமா கேட்க வேணாமா? சமூகத்தில் கேட்கணுமா கேட்க வேணாமா? ஊடகங்கள் இதை கடுமையாக விமர்சிக்கணுமா இல்லையா? ஜனநாயகன்றது மக்கள் ஓட்டு போட்டுன்றது மக்களின் வாக்கு செலுத்தியது அப்படின்றது கேலி கூத்தால போச்சு. எங்க நீங்கள் உடனே இப்படி சேர்த்துக்கிருவீங்க, அப்புறம் நீங்கள் மறுபடியும் பை எலெக்ஷன் வைப்பீங்க அப்படின்னா மக்களோட வாக்கு தேர்தல் அந்த முறைக்கு என்ன மதிப்பு இருக்கு? இது 6ஓட நிற்க போவதில்லை. 17 உறுப்பினர்கள் எம்எல்ஏகள் வரப்போகிற தகவல். கூடுதலாக எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகவும் விரைவில் வருவார்கள்ன்ற செய்தி வருது. இப்போ எடப்பாடி ஏதோ ஓரளவுலாம் தக்க வைக்க தெரியலையாங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வருது. இப்போ முக்கியமான ஆட்கள் பூரா நிர்வாகிகள் கூட அங்கே வந்துடுறாங்க இல்லையா? இப்போ சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி இப்போ பேசுகிற நேரத்தில் வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அனைமான ஒரு வாரத்தில் முடிவுக்கு வந்துடுவாங்க சொல்கிறாங்களே. தாவேக்கா இன்னொரு ஊழல் அதிமுகவா மாறுது, அவ்வளோதான். வேற என்ன? நீங்கள் புதுக்கோட்டையில் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா ஊழல் வெற்றி கழகம், ஊழல் வெற்றி கழகமாக அது மாறுது. தாவேக்கா இல்லைன்னு ஊவேக்கான்னு அது சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் அல்ல, ஊழல் வெற்றி கழகம். குதிரை பேக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் அல்ல, ஊழல் வெற்றி கழகம், குதிரை பேக வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை யாராலும் மறுக்க முடியுமா? நீங்கள் அங்கேருந்து தானே ஆளை தூக்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், அடிப்படையில் வந்து இவர்கள் எல்லாம் ஊரறிந்த கரப்டுன்னு சொல்லி நல்லா தெரியும். இவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் தேவையும் இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? எந்த அவசியம் கிடையாது. இப்போ ஐஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. என்ன அடிப்படையில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? எல்லாரும் என்ன சொன்னாங்க? குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா சொன்னாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி உங்கள் கட்சி கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு செய்கிறோம்லாம் யாரும் சொல்லலை. அப்படி வந்தவங்களை நீங்கள் என்னைக்கு நீங்கள் மதிக்கிறீங்க? இந்த ஏடிஎம்காரங்க பூரா இப்படி நீங்கள் கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன மரியாதை? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒன்றும் கிடையாதுன்னா இப்போ அவங்க விமர்சிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அவங்க நம்பாமல் இது கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கடுமையான குற்றச்சாட்டில் அதாவது ஊழல் கட்சின்னு தெளிவாக சொல்கிறீங்க. அப்போ இது சிபிஎம்க்கோ, சிபிஐக்கோ, விசிகாவுக்கோ தெரியாதா? அவங்க என்ன? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அதிமுக திமுகவோட இடதுசாரிகளையும் விசிகாவையும் மக்கள் ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு சாட்சி மேலே செயல்படக்கூடியவர்கள் பார்க்குறாங்க இல்லையா? இப்போ அது கொஸ்டினுக்கு ஆளாகுது. அது அவங்களுக்கு தெரியாதான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது தாவேக்கோட அவங்களுக்கு நம்புறாங்க தானே அர்த்தம். தாவேக்காட போய் சேர்ந்த இந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு அவங்க மாற்றி மாற்றி பேசுறது, தாவேக்காவை நேரடியாக விமர்சனம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து அவர்கள் மீதான நம்பிக்கையை மக்கள் மனதிலிருந்து அகற்றுறது. இது பெரிய ஒரு ஆபத்தான போக்கு. நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உருவாக்கி வச்ச ஒரு மதிப்பு என்பது இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அது அவர்கள் வந்து அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லை, டெய்லி மாற்றி மாற்றி பேசுகிறது அப்படின்னு இதில் அப்பட்டமாக குதிரை பேரம் நடத்துகிறாங்க தாவேக்கான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இன்னைக்கு ஒரு சண்முகத்தோட அறிக்கை இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. குறிப்பாக திமுக தான் இதுக்கான முகாந்திரத்தோடு நடந்திருக்குது. திமுக தவறு செய்தாலும் தவறு தான், அது விமர்சிக்கணும். அதே சமயம் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுங்க. கடந்த முறை வந்து உதயநிதி பேசுனதும் தவறுதான், முதல்வர் ஆட்சியை பேசுனதும் தவறுதான் சொல்லுமோ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செந்தில் பாலாஜி மீது வைக்கிற குற்றச்சாட்டுக்கு திமுகவோட முன்னாள் முதல்வர் பேசுனதோட அர்த்தங்கள் இப்போ தான் புரியுது. திமுக ஆட்சி இல்லாத அந்த வன்மத்தை கக்குகிறன்ற மாதிரியான அந்த அறிக்கை இருக்குல்ல, கிட்டத்தட்ட இங்கே எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு உத்தரவாதத்தை சண்முகம் கொடுத்த மாதிரி இருக்கு. இல்லை, திமுக அந்த தவறு செய்தால் திமுக மீது உரிய நடவடிக்கை எடுக்கட்டும், அதை கடுமையாக விமர்சிக்கணும், அதை நம்மளுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் தாவேக்காவை நீங்கள் சாஃப்டாக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் செயல்பாடு குறித்து மக்களுக்கு சந்தேகம் வரும். தாவேக்கா அப்பட்டமாக ஊழல் சக்தி என்று சொன்னவர்களை சேர்க்கிறார்கள், அப்பட்டமாக குதிரை பேர் நடத்தி தான் அவங்க சேர்க்குறாங்க. 25 எம்எல்ஏவை அவங்க விலைக்கு வாங்காமல் ஓட்டு போட்டாங்க சொல்லுங்கள். இது சிபிஎம்முக்கு தெரியாதா? விசிகேவுக்கு தெரியாதா? இன்னைக்கு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு முதல்ல வந்தாங்களே, பணம் வாங்காமல் அவங்க வந்திருப்பாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம போகலாம். அப்போ எம்எல்ஏ பதவி இழந்துட்டு எம்எல்ஏவுக்கு இப்போ தான் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு எம்எல்ஏ பதவி வேணான்னு சொல்லிட்டு வர்றவங்க, ரிசைன் பண்ணிட்டு போகிறவங்க,
5 வருஷம் பதவியை வேணான்னு சொல்கிறவங்க செலவழித்த காசு கூட வாங்காமல் போயிருப்பாங்க. அப்பட்டமாக பணம் வாங்கிட்டு தான் இது நடக்குதுங்க. இது முழுக்க முழுக்க குதிரை பேரம், பணம் பேரம், ஊழல் தான், அப்பட்டமான ஊழல். இந்த ஊழலை பேசாமல் விஜய் வந்து சட்டசபையில் சைகை பண்ணது, இது போன்ற சில்லறைத்தனமான விஷயங்கள் எல்லாம் சமூகத்திலே பேசு பொருளாகிறது. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இதை விமர்சிக்கலை அப்படின்னா அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழப்பார்கள். அதான் இன்னைக்கு நிலைமை. இவர்கள் கொஞ்ச நாளில் 2 மாதத்தில் வந்து நம்பகத்தன்மை இழக்கும் சூழலுக்கு வருகிறார்கள். இது மார்க்சிய லெனினிய அரசியல் அல்ல, இது பெரியார் அரசியல் அல்ல, இது அம்பேத்கர் அரசியல் அல்ல. நீங்கள் உங்கள் கொள்கை வழியிலிருந்து யார் தவறு செய்தாலும் அவர்களை கடுமையாக வந்து எதுக்கணும். இது முதலாளித்துவ கட்சி தான் தாவேகா, திமுகவை போல தான் அதை பார்க்கணும். தப்புன்னா தப்பு தான் அப்படின்னு பேசணும். அதை விட சீரழிஞ்ச கட்சி வரும்போதே இது சீரழிஞ்சு வந்திருக்கு. என்ன அடிப்படை பெரிய கொள்கை என்ன இருக்கு? தாவேகாவுக்கு என்ன பெரிய கொள்கை இருக்கு? என்னைக்கால பெரியார் அம்பேத்கர்னு அவங்க கொள்கை தலைவர் காலமாக வந்து சமூக நீதி பக்கம் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி விசிகா அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் பேசுவதாக ரவிக்குமார் நீ பதிவு பண்ணியிருக்காரு. ரவிக்குமாரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. அவர் வந்து இல்லை, தலைவர் திரும்ப பேசுனதாக சொல்கிறார். திரும்ப பேசுனதா அவர் சொல்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், தோழர் திருமாவளவன் அவர்களின் மதிப்பை சீர்குலைக்கும் வேலையை பல தரப்பு இறங்கியிருக்கிறாங்க. அவர் வந்து சனாதன கருத்தியலுக்கு எதிராக ஒரு தீவிரமாக களத்தில் இருக்கக்கூடிய, எல்லோரும் நம்பக்கூடிய, நம்பகத்தன்மை மிக்க ஒரு தலைவராக உயர்ந்து வந்தார். இப்போ அவரை காலி செய்கிற வேலையை வந்து எல்லாரும் சேர்ந்து துவங்கியிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்கள் சேர்ந்து தான் நடக்குது அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கி ஒரு ஆட்சி அதிகாரம் வரும் போகும். அம்பேத்கர் பார்க்காத ஆட்சியா அதிகாரமா? ஏன் ரிசைன் பண்ணிட்டு வந்தார்? பெரியார் பார்க்காத ஆட்சியா அதிகாரமா? அப்போ ஆட்சியில் இருந்தவங்க, அம்பேத்கர் காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்க, பெரியார் காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்கலாம் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இவங்க தானே வரலாற்றில் நிற்கிறாங்க. அப்போ கொள்கை வழி மக்களை திரட்டி போராடியவர்கள் தான் அரசியல் அதிகாரத்தை தாண்டி அவங்க வரலாற்றில் நிற்கிறாங்க. மக்களுக்கு அதான் வழிகாட்டுதலாக இருக்குது. அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஒரு கட்சி வந்துடுச்சு, நாளைக்கு ஒரு கட்சி வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மினிஸ்டர் பதவிக்கு 2 எம்எல்ஏவுக்கும் போனால் வந்து வரலாறு நம்மளை எப்படி பார்க்கும்? உண்மையாக மக்களுக்கு செய்கிற ஒரு நன்மையாக ஒருபோதும் அது இருக்காது. இப்போதாவது அவர்கள் பரிசீலிக்கணும். இந்த கூட்டம் நடக்கிறத பாருங்கள், குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஒரு கூத்து நடக்குதாங்க. நீங்கள் ரீல்ஸ் எடுத்து போடுங்க, இதுதான் மாற்றம் சொல்லி அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தமிழ்நாடு அப்படி ஒரு சீரழிஞ்ச நிலைமையில் இன்னைக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது எவ்வளோ முற்போக்கான படித்தவர்கள் நிரம்பிய ஒரு மாநிலம் அப்படின்றத தாண்டி இவ்வளவு பிற்போக்கான அற்பத்தனமான பல்வேறு அற்பத்தனங்கள். பனையூர் கேட்டில் போய் தள்ளி அடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு போய் விழுகிறாங்க பாருங்கள். இதை விட ஒரு அற்பத்தனம் உண்டா? இன்றைக்கி ஒரு முதல்வர், பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்கிற ஒரு நிகழ்வில் முழுக்க குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி ஒன்றும் இல்லை, அப்படி தான் அவங்க வளர்க்குறாங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு டான்ஸ் ஆடுறதோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் தவறாக சொல்லலை. ஆனால் எந்த இடத்துல எதை செய்யணும், இல்லை என்ன பாடலுக்குன்றது இருக்கு இல்லையா? குத்தாப்பட்டு டபுள் மீனிங் உள்ளது, ஒரு கொச்சத்தனமாக ஆபாசமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல், ஏதோ ஒரு வியாபார தளத்துக்கு எடுத்தப்பட்ட பாடல். உயர்கல்வி அமைச்சரே வந்து அப்படியான பாடலுக்கு தான் ஆடுற மாதிரியான சொல்லுது பள்ளிகள். இல்லை, அதான் சொல்கிறேன், இது மிகப்பெரிய பண்பாட்டு சீரழிவை நோக்கி போகுது. அரசியல் சீரழிவு ஏற்கனவே தொடங்கி போயிடுச்சு. இப்போ பண்பாட்டு சீரழிவும் அதை நோக்கி வந்து போகுது. டான்ஸ் ஆடுறது தப்புன்னு சொல்லலை, எங்கெங்கே ஆடணுமோ அங்கே டான்ஸ் ஆடுங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் எதிராக வந்து ஒரு கருத்தும் சொல்லலை. ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கூட்டத்தில் அதுக்குரிய சீரியஸ்னஸ் இருக்கணும். இப்போ என்னென்ன சமூகத்தில் நீங்கள் உண்மையான அரசியல் இப்படி ஒரு சமூகம் இப்படி ஒரு கூட்டம் உருவாச்சுன்னா அங்கே உண்மையான அரசியல் பிரச்சனைகள் பேசப்படாது, உண்மையான மக்கள் பிரச்சனைகள் பேசப்படாது. உங்களுக்கு ஒரு கூட்டத்தில் போய் குத்தாட்டம் போட்டு வர்றதே உங்களுக்கு திருப்தியாக மாறிடும். இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இந்த கூட்டத்தில் பேசப்படணும்ல. தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது இந்த கூட்டத்தில் பேசப்படணும்ல. ஒருத்தர் இந்த கட்சியில் அந்த கட்சியில் போய் சேர்றாரு, என்ன காரணத்துக்காக அதில் சேர்றாரு, அந்த கட்சி ஏன் என்ன காரணத்துக்காக சேர்க்குது, இவ்வளோ வழக்கு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன காரணத்துக்காக சேர்க்குறாங்க, இதை பற்றியான விவாதம் இல்லாமல் அந்த குற்றாலத்தில் எடுத்துகிட்டு ஊடகங்கள் ஒளிபரப்புறாங்க. அதை பார்த்தே மக்கள் திருப்தியாகி போகிறது அப்படின்றது என்ன வகையான ஒரு சமூகத்தை இங்கே உருவாக்கும் அப்படின்றதான் நம்மளுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ தாவேகா உருவாக்குற அரசியல் முன்மாதிரி என்பது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் முன்மாதிரி. இன்னைக்கு மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கு போகிற போக்கில். தாவேகா அரசின் வழக்கறிஞர்கள் அதில் முதுகில் குத்திருக்காங்க. எந்த கூட்டணி கட்சியாவது அது பேசியிருக்கா? பேசவில்லை. ஐயோவேல் கூட பேசவில்லையா? யாரும் பேச கிடையாது. அதே போல் பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ் எந்த கட்சியாவது பேசியிருக்கா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இந்த விஜயோட கட்சியில் சேர்றது தொடர்பாக
அல்லது குதிரை பேரம், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, ஒரு மக்களோட உரிமை, அரசியல் சட்ட உரிமை பறிப்பு இருக்குது. அதுக்கு எத்தனை பேர் ப்ரெஸ் மீட் கூட்ட நிகழ்ச்சி கொடுத்தீங்க, எத்தனை பேர் பேசுகிறீங்க? சமூகத்தில் எங்கே விவாதம் வந்திருக்கு? அப்போ விவாதமெல்லாம் இப்படி திட்டமிட்டு மடைமாற்றப்படுகிறது. அரசியலற்ற ஒரு இடமாக, வெறும் கூத்தாடிகள் இடமாக தமிழ்நாடு மாற்றப்படுவது அப்படின்றது தமிழ்நாட்டின் வளர்ச்சி 100 வருஷம் பின்தங்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. மீண்டும் ஜெயலலிதாட்ட ஒரு அடிமையாக இருந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை விஜயும் உருவாக்க முயற்சிக்கிறார். மீண்டும் ஒரு அதிமுகவாக அங்கே மாறும் சூழல் இருக்கிறது. ஆனால் இப்படி விஜய் ஆட்சி இப்படி வந்ததுக்கு முக்கியமான காரணம் திமுகவும் அதிமுக தான். அந்த 2 கடைந்தெடுத்த குற்றவாளி கூட்டங்கள் செய்த அயோக்கியத்தனங்களால் தான் இன்றைக்கி எல்லா தமிழ் மக்களும் அவமானப்படுற ஒரு சூழலில் நம்ம வந்து சிந்திக்கிற எல்லாருமே அவமானப்படுற சூழல் இருக்கிறோம். அந்த 2 பேர் தான் இப்படி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்றதான். அப்போ இன்றைக்கான தேவை அப்படின்னா இவர்கள் எல்லாம் தாண்டி திமுக, அதிமுக, தவேக, காங்கிரஸ், பாஜக எல்லாவையும் தாண்டி ஒரு கொள்கை பிடிப்பும் அதே போல் ஒரு தொலைநோக்கும் கொண்ட ஒரு செக்யூலரான ஒரு பார்ட்டி என்பது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருக்குது. அதை இந்த தமிழ்நாட்டின் இளைஞர்கள் முன்னெடுத்து கொண்டு வரணும் அப்படின்றத இன்றைக்கி நம்மளால ஒரு கடமையாக இருக்குது. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுறேன். இந்த கூர்மையான விவாத சொல்லி அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.